அன்று திண்டுக்கல் மகளிர் நீதிமன்ற வளாகத்தில் திடீர் கோஷத்தோடு ஒரு ஆர்ப்பாட்டம் அரங்கேறியது. அதைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. முக்கியமான வழக்கில் நீதிமன்றம் குற்றவாளிகளை விடுதலை செய்து தீர்ப்பு வழங்கிவிட்டதாக அவர்கள் கண்டன குரல்களை முழங்கினர். இரண்டு ஆண்டுகளுக்கு முன் சிறுமி ஒருவரை பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கி கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருந்தார். குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு தூக்கு தண்டனை கிடைக்கும் என ஊரே எதிர்பார்த்து காத்திருந்த போது பெருத்த ஏமாற்றமே மிஞ்சியிருக்கிறது. அம்மா, இந்த கேஸுக்கு அவனுக்கு கண்டிப்பா ரிட்டையல் தண்டனை கிடைக்கும், அது மாதிரி தான் கேஸ் போயிட்டு இருக்கு. எல்லாருமே ஏமாத்திட்டாங்க சார். போதுமான அளவு சாட்சியங்கள் இல்லை என்பதால் குற்றம் சாட்டப்பட்ட நபரை நீதிமன்றம் விடுதலை செய்தபோது சிறுமியின் பெற்றோர் மட்டுமல்ல, மாதர் சங்கம், மனித உரிமை ஆர்வலர்கள், பொதுமக்கள் என அனைவருமே அதிர்ந்து போனார்கள். முடிவை மாற்றி சொல்லுங்க. போலீஸ்லாம் வந்து அம்மா கைது பண்ணிடுவோம், கைது பண்ணுங்க, எங்களை கைது பண்ணுங்க. ஒரு பச்சை மண்ணை துடிக்க கொண்டு போட்டு அவனுக்கு சப்போர்ட்டா ஊருக்காரவங்க எல்லாருமே இருந்து லாஸ்ட்ல 2 மாசம் குழந்தைய கற்பழிப்பாங்க. இந்த மாதிரி இவனுக்கு தண்டனை கொடுத்தா 2 மாசம் குழந்தைய கற்பழிப்பானுங்க. அதான் சார் நடக்கும். 35 சாட்சியங்கள் விசாரிக்கப்பட்டிருந்தார்கள். DNA பரிசோதனை செய்யப்பட்ட போது அந்த சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார் என உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. அப்படி இருந்தும் குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுத்தர முடியாதது ஏன் என்ற கேள்வி திண்டுக்கல் மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் எதிரொலித்தது. DNA ரிப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த வழக்கு பொறுத்தவரை DNA ரிப்போர்ட்டில் என்ன சொல்றதுன்னா, அந்த ரத்தம் வந்து இறந்து போன குழந்தையோட ரத்தம் சொல்லிட்டு வந்து அதில் வந்து ஆணித்தரமாக வந்து நிரூபிச்சுறாங்க. மதுரை தடவியல் அறிவியல் கழகத்திலிருந்து மையத்திலிருந்து தான் வந்து அந்த ரிப்போர்ட் அனுப்புகிறாங்க. அவங்க வந்து கிளியராக சொல்லிடுறாங்க, அந்த ரத்தம் வந்து இறந்து போன குழந்தையோட ரத்தம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் வந்து மாண்புமிகு நீதிபதி என்ன பண்ணிடுறாங்க, அதை சரியாக கவனிக்க தவறி அவனை வந்து விடுதலை பண்ணி உத்தரவு வந்து பிறப்பிச்சிடுறாங்க. ஐவிக்னஸ் சாட்சி, தாய் தப்பை சாட்சி, அக்கமகத் சாட்சி எல்லாமே வந்து நிரூபிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி குற்றவாளி வந்து விடுதலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு 3 லட்ச ரூபா பணம் வந்து அலாட் ஆகிருக்கு, நீங்கள் வாங்கி ஆளுக்கு 1 லட்ச ரூபா பேங்கில் போட்டுக்குங்க அப்படின்னு. அப்போ இதுதான் வந்து தமிழ்நாட்டோட ஒரு நீதி இப்படி தான் இருக்குன்றது நமக்கு அப்போ தான் புரிஞ்சது. ஏன்னா என்கிட்டையும் காசு இருந்துருந்துச்சுன்னா நானும் வந்து 10 லட்சம் 20 லட்சம் கொடுத்து என் பிள்ளைக்கு நீதி வாங்கியிருப்பேன். பொள்ளாச்சி பாலியல் பலாத்கார சம்பவத்திலும் இப்படித்தான் தீர்ப்பு வருமோ என இப்போதே பொதுமக்கள் பேசத் தொடங்கிவிட்டனர். இந்த தீர்ப்பினை கண்டித்து திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் மற்றும் பல்வேறு கட்சித் தலைவர்களும் அறிக்கை வெளியிட்டு இது தமிழக அரசின் கவனக்குறைவையும் காவல்துறையின் மெத்தன போக்கையும் காட்டுவதாக குற்றம் சாட்டினார்கள். முதல் வந்து மெத்தன போக்கு, அப்புறம் வந்து பணம் கொடுத்தோடனே எரிச்சிட்றாங்க, அந்த பணத்தவே எரிச்சிட்றாங்க. பார்த்தீங்களா, அதுதான் அங்கே தான் காவல்துறை வந்து இவங்களை முழுக்க நம்ப வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த குற்றவாளிகளுக்கு வந்து நியாயம் வாங்கி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நம்ப வச்சுட்டாங்க. முழுக்க நம்ப வச்சுட்டு அந்த ஒரு சில இடங்களில் வந்து சரியாக வந்து விசாரிக்க வந்து தவறி அது கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குற்றவாளிக்கே வந்து சாதகமாக வந்து அமைஞ்சிருச்சு. திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த பாலாஜி சீதா தம்பதியினரின் செல்ல மகள் கவிதா திருமணமாகி 7 ஆண்டுகள் தவமிருந்தும் குழந்தை பேறு கிடைக்கவில்லை. கோயிலாக ஏறி இறங்கியும் எந்த பலனும் இல்லை. கடைசியாக அறிவியலை நம்பி டெஸ்ட் டியூப் மூலமாக கவிதாவை பெற்றெடுத்திருக்கின்றனர். திண்டுக்கல் வடக்கு மதுரை பகுதியில் ஒரு சிறிய சலூன் கடை வைத்திருக்கும் பாலாஜிக்கு பெரிய வசதியோ பூர்வீக சொத்தோ எதுவும் இல்லை. ஆனால் தனது குழந்தைக்காக ஆசைப்பட்ட அனைத்தையும் வாங்கிக் கொடுக்கும் அளவுக்கு எல்லையற்ற பாசத்தை தன் மகளின் மீது வைத்திருந்தார். வடமதுரையில் இருக்கும் ஒரு தனியார் பள்ளியில் கவிதாவை படிக்க வைத்திருக்கிறார்கள். கவிதாவும் பெயருக்கேற்றாற்போல் படிப்பில் படுசுட்டியாக திகழ்ந்திருக்கிறார். சிறுபிள்ளைக்கே உரிய விளையாட்டுத்தனங்கள் நிறைந்திருந்தாலும் பெற்றோருக்கு பொறுப்பான மகளாகவும் வளர்ந்து வந்தார். சம்பவம் நடந்த அன்று கூட தன் அப்பாவும் அம்மாவும் வேலைக்கு போய்விட ரேஷன் கடைக்கு போய் அரிசி வாங்கி வந்திருக்கிறார். ஆனால் அன்று தன் மகளுக்கு நடக்கப் போகும் விபரீதம் தெரியாமல் அம்மாவும் அப்பாவும் வேலைக்கு சென்று விட்டனர்.
அப்படிலாம் அரிசி வாங்க போகாம நான் வேலைக்கு போயிருந்தேன். வேலைக்கு போயிட்டு பாப்பா வந்து அரிசி வாங்கி வச்சுட்டு சாப்பாடு சாப்பிட்டு அப்படியே அந்த டைம் டேபிள் எல்லாம் பூரா சாப்பாடு அந்த இதெல்லாம் அப்படியே இருந்துச்சு. பாப்பா டிவி பார்த்துட்டு இருந்திருக்குது. ஆனால் அவங்க வந்து அந்த காலையிலே நான் பார்த்துட்டு போகிறேன், பக்கத்து வீட்டில் சொல்லிட்டு போகிறேன். 100 நாள் வேலைக்கு சென்றிருந்த சீதா வீடு திரும்பிய போது பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. வீடு திறந்த நிலையில் கிடக்க உள்ளே அவர் நுழைந்தபோது அங்கு கண்ட காட்சி வார்த்தைகளால் விவரிக்க முடியாத பெரும் துயரம். அக்கா பாப்பா சூதானக்கா, பாப்பா பசங்க யாரோ வராங்கக்கா, உங்கள் வீட்டுக்கு தான் பசங்க வராங்க, பாப்பா சூதானக்கா அப்படின்னு சொல்லி போட்டு நான் போயிட்டேன். வேலைக்கு போயிட்டு வந்து பார்க்குறேன், பாப்பா இறந்து கிடக்குது. படுக்கை அறையில் சிறுமி கவிதா ஆடைகள் களையப்பட்ட நிலையில் மூக்கிலும் வாயிலும் மின்சார வயர் செருகப்பட்டிருந்த நிலையில் பிணமாக கிடந்தார். அந்த கோலத்தை பார்த்து சீதா துடிதுடித்து போனார். பாப்பா மட்டுமெல்லாம் படுத்து கிடக்குது. சுவிட்சை போட்ட வாக்கில் இருக்குது. மேலே சில்லற காசெல்லாம் கொட்டி விட்டுருக்காங்க. வீடெல்லாம் சில்லற காசு, வீடெல்லாம் ரத்தம். ஒரு பக்கம் செஞ்சு ஒரு பக்கம் கொண்டுட்டு பிள்ளையே கொண்டாந்து இழுத்து கொண்டாந்து வயரை போட்டு விட்டாங்கய்யா. போட்டு விடாமே அப்புறம் திருப்பி அந்த விளக்குமது குச்சியை வச்சு குத்தி விட்டுருந்துருக்காங்க. குத்தி அந்த மூக்குலேயும் வாயிலையும் வயரை போட்டு விட்டுருக்காங்க. மேலே பாப்பாவுக்கு வந்து அந்த இது எட்டாது, சுவிட்சு எட்டாது, என் பொண்ணுக்கு எட்டாதுங்கய்யா. பார்த்தா பூரா ரத்தமாக இருந்துச்சுங்கய்யா. பூரா இதெல்லாம் காயம், கழுத்தெல்லாம் காயம், உதடெல்லாம் காயம், பூரா இப்போ இதெல்லாம் யூரின் போகிறதெல்லாம் பூரா ரத்தமாக வந்துடுச்சு. வெளியே தூக்கிட்டு வர பூரா ரத்தமாக ஒழுகுதியா. அவர் கத்தி கதறியதில் அக்கம் பக்கத்தினர் எல்லாம் ஓடி வந்திருக்கின்றனர். கவிதாவின் சடலத்தில் இருந்த மின்சார வயர் சீதாவையும் பதம் பார்த்திருக்கிறது. அப்போது எதிர் வீட்டை சேர்ந்த +2 மாணவர் கிருபானந்தத்தின் தந்தைதான் ஓடி வந்து சுவிட்சை அணைத்து சிறுமியை மீட்க உதவியிருக்கிறார். தீ யாரோ பொறிஞ்சுட்டு இருந்துச்சு மூக்கிலே வாயிலையும். சுவிட்சு தீ பொறுமை என்ன தீ பொரியுதுன்னு டக்குன்னு சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு தங்கனா கிருபானந்தம் அவங்க அப்பாவத்தையும் கூப்பிட்றேன். தங்கனா எங்கள் பாப்பாவை கண்டுபிடிச்சிருச்சு விடியானாங்கிறேன். அவர் வந்தோடனே வயிறு அப்படியும் கீழே போட்டு ஓடியே போயிட்டார். நிற்கவே இல்லை. நீங்கள் 3 பேர் தாம்மா தண்ணி அடிச்சிருந்தாங்க, நீங்கள் 3 பேர் தாம்மா இருந்தாங்க அப்படின்னு அவங்க அப்பாவே சொல்லிட்டு போனார். கிருபானந்தம் அவங்க அப்பாவே சொல்லிட்டு போனார். மின்சார ஷாக்கினால் சிறுமி இறந்ததைப் போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இருந்தாலும் சிறுமியின் வாயிலும் மூக்கிலும் நுழைக்கப்பட்ட வயர் மற்றும் சிறுமியின் உடலில் இருந்த நகக்கீறல்களும் காயங்களும் பிறப்புறுப்பிலிருந்து வந்த இரத்தமும் அதை விபத்தென ஒருவர் கூட ஒப்புக்கொள்ளவில்லை. ஒரு பிஞ்சு மகள் கொடூரமாக சிதைக்கப்பட்டிருந்தார், கொலை செய்யப்பட்டிருந்தார். நீதி கேட்டு உடனடியாக காவல்துறையை நாடினார்கள் பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர். பார்த்தவர்களையெல்லாம் பதற வைத்த அந்த சம்பவம் ஏனோ போலீசாரை மட்டும் பாதிக்கவில்லை. மறுநாள் காலையில் வந்து பிரேத விசாரணை பண்ணுறாங்க. பிரேத விசாரணை பண்ண போகும்போது போலீஸ் என்ன பண்ணியிருந்துருக்கணும்னா, சம்மந்தப்பட்ட ஆய்வாளர் மீனாட்சி அவங்க தான் வந்து வழக்கை வந்து விசாரிக்கிறாங்க. அவங்க விசாரிக்கும் என்ன பண்ணியிருந்துருக்கணும்னா, அந்த குழந்தைகிட்ட வந்து 4 காயங்களும் வெளிப்புற காயங்கள் 4 காயங்கள் இருக்குது. அது பார்க்க வேண்டியது அவங்களுடைய கடமை. அதை தான் அவங்க செஞ்சுருந்துருக்கணும். அது செய்யாமல் என்ன பண்ணுறாங்க, மூக்குலையும் வாயிலையும் மட்டும் வந்து காயம்பட்டதாக வந்து பிரேத விசாரணை வந்து முடிச்சிடுறாங்க. ஒரு பெரியம்மா வந்து ஒரு சின்ன பிள்ளையாருக்கு முகம் வந்து முழுக்குன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பொட்டு வச்சுட்டாங்க. இது ஒரு காரணம் காட்டி அவங்க வந்து நீங்கள் மஞ்சள் போட்டு குளிப்பாட்டி விட்டு அவங்க தடயத்தை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொன்னால் இது வந்து நம்ம காவல்துறை நமக்கு இதான் சார் உதவி பண்ணுமா? போலீசார் இந்த வழக்கை விசாரிக்க தொடங்கியதிலிருந்து தீர்ப்பு வரும் வரை குற்றவாளிகளை கூடவே இருந்து பாதுகாத்ததுதான் கொடூரத்தின் உச்சம். போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற டாக்டர் தான் சொல்கிறாங்க, உதட்டில் வந்து மேல் உதட்டுலையும் கீழ் உதட்டுலையும் காயம் இருக்குது. குழந்தையோட 2 மார்பு பகுதிகள்லையுமே வந்து காயங்கள் இருக்குது, கன்றி போன காயங்கள் இருக்குது. அது போக வந்து கழுத்தில் வந்து நெரிக்கப்பட்ட மாதிரி ஒரு மார்க் இருக்குன்னு சொல்லி தழும்பு இருக்குன்னு சொல்லி வந்து சொல்கிறார். இதுதான் வந்து நமக்கு பெரிய வந்து ஒரு சந்தேகத்தை வந்து ஏற்படுத்துது. கழுத்தில் இருக்க மார்க் வந்து எப்படி தெரியாமல் போயிருக்கும் அவங்களுக்கு? பெத்த தகப்பனை பார்த்து நீ தான் உன் பொண்ணை கெடுத்திருக்க அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனில் விசாரிக்கிறாங்க. அப்போ வந்து நான் போய் சத்தம் போட்டு அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு, என்னத்துக்கு என்ன உங்களுக்கு ஒரு பிள்ளைய பார்க்க துப்பு இல்லை, இங்கே வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அந்த இன்ஸ்பெக்டர் வந்து இன்ஸ்பெக்டர் பேர் சிவகுமார். அந்த ஆள் அப்படி கத்தவும் அப்புறம் நாங்கள் வந்து சத்தம் போட்டு இவங்களை கூட்டிகிட்டு வந்துட்டோம். வடமதுரை காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு போலீசார் வந்தபோது பாதிக்கப்பட்ட தரப்பை உள்ளே விடாமல் குற்றம் சாட்டப்பட்ட நபரின் உறவினரை வீட்டுக்குள்ளே அழைத்துச் சென்று சிறுமியின் உடலில் இருந்த தடயத்தை அழித்துவிட்டதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். இது முதல் தவறு. சிவகுமார் இன்ஸ்பெக்டர் தான் அவங்க 2 பேர்த்தையும் கூப்பிட்டு உள்ளே விட்டாரு.
என் மச்சான் குழந்தையும் பொண்டாட்டி எல்லாம் இருக்காங்க, எங்கள் உறவினர் இருக்காங்க, மற்றவங்க எல்லாம் பக்கத்து ஊருக்காரங்க எல்லாமே உடையாந்துட்டாங்க. கத்தமே இங்கே கிராமத்தில் வந்து கத்தினா எல்லாமே உடையாந்துவாங்க. அவங்களையெல்லாம் விட்டுட்டு கரெக்டாக அந்த விஜயாவும் கூப்பிட்டு மீனாட்சி 2 பேருந்தே வீட்டுக்குள்ளே போகிறாங்க. போய் பாப்பாவை பார்த்தாங்க. பார்த்து கடைசியில் ஒன்று கூட இல்லை, அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி தப்பாக எஃப்ஐஆரை எழுதி கொடுத்துட்டாங்கய்யா. இந்த மீனாட்சி அம்மா என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, உள்ளே நுழைஞ்சு ஏன்னா அந்த பாடி மேலே இருந்த விந்தணுவெல்லாம் அழிச்சிட்டு அது பூராத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு குளிப்பாட்டி வச்சுருக்காங்கன்னு தான் டிஎஸ்பி கிட்டேயே சொல்லுச்சு. டிஎஸ்பியே கேட்டார், இல்லைம்மா ஒரு திண்ணூறு பூசி தான் படுக்க வச்சுருந்தாங்க. இல்லை சார், நாங்கள் போங்காட்டி குளிப்பாட்டிட்டாங்க. ஆனால் இங்கே வந்து கேட்டால் அவங்க குளிப்பாட்டவே இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. சிறுமியின் மீதிருந்த காயங்களும் இரத்தமும் யாரோ பாலியல் வன்புணர்வு செய்து கொலை செய்திருந்ததை உறுதி செய்திருந்தது. இதையடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பிலிருந்து சிலர் மீது சந்தேகம் எழுப்பினார்கள். அவர்களை விசாரிக்க சொன்னார்கள். ஆனாலும் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் சிறுமியின் உடலை எரிப்பதிலேயே குறியாக இருந்திருக்கின்றனர். இது 2வது தவறு. பாடியை வந்து நாங்கள் எரிக்க மாட்டோம், ஏன்னா புதைக்கணும், பாடியை புதைக்கணும் அப்படிங்கவும், சரிங்கம்மா நீங்கள் பாடியை போய் புதைச்சிருங்க, நாங்கள் அதுக்குரிய அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் பாடியை புதைக்கலை. நாங்கள் வர்றதுக்கு முன்னாலேயே எரிச்சிட்டாங்க. அதுக்கு யார் யார் எப்படி செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு அந்த மீனாட்சி அம்மாவுக்கும் வாக்குவாதம். நாங்கள் வந்து போஸ்ட்மார்ட்டத்துலேருந்து பாடி எடுக்க மாட்டோம் சொல்லுவோம். நீ என்னம்மா பேசுகிறது, பாடி போய் 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. காவல்துறை தான் எரிக்கிறாங்க. இவங்க வந்து என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருப்பாங்க. அப்போ அவங்க அமைப்பில் இருந்து போராட்டம் பண்ணுறாங்க. இங்கே போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அவங்களா வந்து யார்கிட்டயோ சம்மந்தம் இல்லாதவங்ககிட்ட கையெழுத்து வாங்கியிருக்காங்கங்கிறாங்க. இவங்க போடவே இல்லைங்கிறாங்க. யாரோ அவங்க சொந்தக்காரவங்க நான் பொறுப்புன்னு சொல்லி ஏதோ பேசி கையெழுத்து போட்டிருக்காங்கங்கிறாங்க. பின்னாடி தான் இவங்களுக்கே தெரியுது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் என்னும் இடத்தில் சில மாதங்களுக்கு முன்னர் ஒரு பெண் வன்புணர்வு செய்யப்பட்டார். அந்த சம்பவத்தில் இறந்து போன பெண்ணை போலீசாரே எடுத்துச் சென்று எரித்தார்கள். அதன் மூலம் குற்றவாளிகளுக்கு உடந்தையாக இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டார்கள். நாட்டை உலுக்கிய அந்த சம்பவம் போலவே எங்கும் நடைபெற்றிருந்தது. யாரையும் காப்பாற்றுறதுக்குன்னு சொல்லி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சம்பவம் நடந்த போதே அவங்க காப்பாற்ற ரெடியாக இருக்காங்கன்னா, அப்போ உள்ள பெருசாக வந்து மர்மம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அது நார்மலாக எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கலாம். பேரண்ட்ஸ் வந்து அசோசியேஷன் அவங்க சங்கத்தின் மூலமாக வந்து எஸ்பிக்கு வந்து 22 நாளில் வந்து ஒரு மனு அனுப்புகிறாங்க. அதுக்கு வந்து எந்த நடவடிக்கையும் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி தான் வந்து அவனை வந்து கைதே பண்ணுறாங்க. அதுவும் கிருபானந்தத்தை மட்டும். கிருபானந்தத்தை கைப்பற்றி அவன் வீட்டில் இருந்து ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ரெக்கவர் பண்ணுறாங்க. பொதுமக்கள் மட்டுமின்றி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலபாரதியின் தலைமையில் போராட்டம் நடத்திய பிறகுதான் கிருபானந்தம் என்பவரை 10 நாட்களுக்கு பிறகு கைது செய்திருக்கிறது காவல்துறை. கிருபானந்தம் கைது செய்யப்பட்ட போது அவருக்கு வயது 17. கிருபானந்தம் அணிந்திருந்த உள்ளாடையும் அதிலிருந்த சிறுமியின் இரத்தக்கரையும் சேகரிக்கப்பட்டு சோதனைக்கு அனுப்பப்பட்டது. சிறுமி இறந்து கிடந்த இடத்திலிருந்து கைப்பற்றப்பட்ட மின் ஒயரின் துண்டும் தடயவியல் சோதனைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அதிலும் கிருபானந்தத்திற்கு எதிராகவே முடிவுகள் வந்தன. குழந்தையோட வீட்டில் இருந்து ஒரு 4 பொருட்கள் எடுக்கிறாங்க. ஒன்று வந்து அந்த மின்சாரம் அந்த குழந்தை மேலே பாய்ச்ச பயன்படுத்தப்பட்ட வயர் அவங்க வீட்டிலே இருந்தது. அப்புறம் ஹோல்டரு, ப்ளக் பாயிண்ட்டு, அப்புறம் வந்து அந்த குழந்தையோட வந்து ஸ்கிராப் புக்கு அது எடுக்கிறாங்க. அது போக வந்து ட்ரெஸ்ஸு வந்து பிரேதத்தில் இருந்த ட்ரெஸ்ஸு வந்து எடுத்து அதுதான் வந்து சாட்சிய ஆதாரமாக இருக்குது. அது போக என்னென்னா மற்ற சான்று பொருட்கள் வேறு என்னென்னா, அவன் வீட்டில் இருந்து அவனுடைய டிஷர்ட் ஒன்று எடுக்கிறாங்க, அவனோட அண்டர்வேர் ஒன்று எடுக்கிறாங்க, அவனோட அந்த குழந்தை வாயில் வந்து வச்சு சத்தம் வராமல் வந்து பயன்படுத்தின கைக்குட்டை வந்து எடுக்கிறாங்க. இதில் அந்த அண்டர்வேரில் தான் வந்து அந்த குழந்தையோட ரத்தக்காரை வந்து படிஞ்சிருக்கு. அது டிஎன்ஏ டெஸ்ட்டில் வந்து கிளியராக சொல்லிடுறாங்க வந்து அந்த ரத்தக்காரை வந்து குழந்தையோட ரத்தக்காரை தான் சொல்லிட்டு. கிருபானந்தம் +2 படித்துக் கொண்டிருந்த மாணவன்தான். தன் நண்பர்கள் இருவருடன் சேர்ந்து வீட்டிற்கு அருகிலேயே மது அருந்துவது, கவிதா வெளியே வரும்போது தங்களது மொபைலில் போட்டோ எடுப்பது என சேட்டைகள் செய்து வந்திருக்கின்றனர். இதை ஆரம்பத்திலேயே கவிதாவின் தாய் சீதா கவனித்து கண்டித்திருக்கிறார். உன் மகன் வந்து பசங்களாம் கூட்டி வராங்க, நாங்கள் பொம்பளை பிள்ளைய வச்சுருக்கிறோம், ஒரே பிள்ளைய வச்சுருக்கோம், எங்களுக்கு பயமாக இருக்குதுங்கக்கா, உன் மகனை வந்து விரட்டி வைங்க அப்படின்னு நாங்கள் சொன்னதுக்கு உங்கள் பிள்ளை வேணும்னா நீங்கள் பார்த்துக்குங்க, சூதானமாக பார்த்துக்குங்க, வீட்டுக்குள்ளே வச்சு நீங்கள் கதை சாத்துங்க, என் மகன் அப்படி தான் பசங்களாம் கூட்டி வருவாங்கன்னு சொன்னாங்க. அதே போல் என் பிள்ளை படியை விட்டு வெளியே போகல, என் பிள்ளை வீட்டுக்குள்ளே தான் இருந்துச்சுயா. வீட்டுக்குள்ளே இருந்த பிள்ளை சாப்பிட்டு கை கூட கழுவலைங்க சார், உருப்பிய கை கழுவலை. டிவி பார்த்துட்டு இருந்தப்ப டிவி மட்டும்லாம் உடச்சி போட்டாங்க.
சம்பவம் நடந்த அன்று கிருபானந்தமும் அவனது நண்பர்களும் வீட்டருகிலேயே சுற்றி வந்ததை சீதா பார்த்திருக்கிறார். அதனால் மகளை பத்திரமாக இருக்கச் சொன்னவர் ஒரு கட்டத்தில் தான் வேலை செய்யும் இடத்துக்கே வர சொல்லியிருக்கிறார். ஆனால் சீதாவோ வீட்டில் டிவி பார்த்து கொண்டு பத்திரமாக இருப்பதாக சொல்ல அவரும் வீட்டில் விட்டுவிட்டு சென்றிருக்கிறார். இது தவறுன்னு யார் சொல்ல முடியும்? அவன் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நான் அங்கே தான் இருந்தேன், இந்த பிள்ளையை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன், ஒரு வாரமாக நான் வந்து யூடியூப்பில் பார்த்தேன், 3 மாதமாக இந்த ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து 3 மாதமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் என்னோடய ஃப்ரெண்டுக்கு நான் ஃபோன் பண்ணேன். அந்த 3 பசங்க பேரையும் சொல்கிறான். டிராவிட் சிங்கு, ஜெயபிரகாஷ், நான் 3 பேர் சேர்ந்து தான் நாங்கள் வந்து கடைக்கு போனோம். அந்த கடையில் டீ குடிக்க போனோம். இங்கே வந்து எங்கள் சொந்தக்காரவங்க அது வாங்கிட்டு சொன்னாங்க, போய் ஜாக்கெட்டை போய் சரி பண்ணிட்டு வான்னு சொன்னாங்க அப்படின்னு அந்த பேரெல்லாம் சொல்கிறான். டிராவிட் சிங்கோட சொந்தம், அந்த பிரகாஷோட அக்கா, அந்த எல்லாம் அந்த குழந்தை அந்த பிள்ளைகள பேரெல்லாம் சொல்கிறான். அந்த அக்கா தான் காசு கொடுத்தாங்க, பெட்ரோலுக்கு காசு கொடுத்தாங்க, எல்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் வந்து கோர்ட்டில் சொல்லியிருக்கான், போலீஸ் ஸ்டேஷன்லையும் சொல்லியிருக்கான், அந்த ஸ்டேட்மெண்ட்லையும் இருக்குது. வேறு என்ன காவல்துறைக்கு சாட்சி வேணும் என்னன்னு தெரியல. கிருபானந்தம் மட்டும்தான் அந்த வழக்கில் சம்மந்தப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பெற்றோர் தரப்புலேருந்து நமக்கு சொன்ன தகவல் என்னென்னா, இந்த வழக்கில் வந்து 3 பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க, அதனால் அவங்களே சேர்த்து விசாரிக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. வழக்கு விசாரணையில் இருக்க போகும்போது இவனை கைது பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து 3 பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி வந்து மனு அனுப்பிச்சிட்டோம். ஆனால் போலீஸ் வந்து என்ன காரணத்துக்காக பண்ணாங்கன்னு தெரியல, ஒரே ஒரு நபரை மட்டும் வந்து குற்றவாளின்னு சொல்லி வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. நம்ம எவ்வளவோ வந்து போராடி பார்த்துருக்காங்க அவங்க, ஆனால் வந்து அவங்க வந்து போலீஸ் வந்து இவர் ஒருத்தர் தான், வேற யாரும் சம்மந்தப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க. கிருபானந்தத்தின் நண்பர்களுக்கும் இதில் பங்கு இருக்க வேண்டும் என புகார் அளித்த போது போலீசார் அதை விசாரிக்க மறுத்தனர். மாறாக டிராவிட் சிங், ஜெயபிரகாஷ் ஆகிய 2 நபர்களை சாட்சிகளாக சேர்த்திருக்கின்றனர். இது முற்றிலும் விசாரணையை பாதித்துவிட்டது. இப்போ 3 பேர்த்தை விசாரித்தோம்னா சரியாக இருக்கும் அப்படின்னு தான் வந்து நம்ம 3 பேர்த்தை ரிப்போர்ட் பண்ணுது. கடைசியில் வந்து 2 பேர்த்தை எஃப்ஐஆரும் சரி சார்ஜெட்லையும் சரி அவனை கொண்டு வந்து நம்ம யார் குற்றவாளின்னு சொல்கிறோமோ அவனை கொண்டு வந்து சாட்சிக்கு போட்டிருக்காங்க. அன்னைக்கு இருந்த போலீஸ்காரங்களும் சரி இன்ஸ்பெக்டரும் சரி நமக்கு எல்லாமே எதிர்ப்பாக தான் நடந்துட்டாங்க. பெரிய அதிர்ச்சியான விஷயம் என்னென்னா, இவங்க யாரை வந்து குற்றவாளின்னு சொல்கிறாங்களோ அவனையே வந்து சாட்சியாக வந்து சேர்த்துருக்காங்க. அவங்க குடும்பத்தை சாட்சியாக சேர்த்துருக்காங்க. அவங்க குடும்பம் முழுக்கும். டார்வின் சிங்னு சொல்லி ஒரு நபரை சொல்கிறாங்க. அவங்க அவரோட அம்மா வந்து பிறல் சாட்சியாக ஹாஸ்டலாக வந்து மாறிடுறாங்க. ஜட்ஜு வந்து அதுதான் எடுத்துக்கிறாங்க, நீங்கள் கூட்டிகிட்டு வந்த சாட்சியை வந்து பிறல் சாட்சி ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதெல்லாம் தான் வந்து நமக்கு வந்து இதில் சந்தேகத்தை வந்து நமக்கு நிப்பாட்டி வச்சுக்கிட்டே இருக்குது. பெற்றோர்கள் வந்து ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்க, ரொம்ப படிப்பறிவு இல்லாதவங்க, அதனால் அவங்களால வந்து எதிர்த்து எதுவும் செய்ய முடியல. நாங்கள் கரெக்டாக தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம், நீங்கள் வந்து நாங்கள் செய்கிறோம், நீங்கள் இப்போ நாங்கள் நல்லபடியாக நியாயம் வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நம்பினதை வந்து சொன்னதை வந்து நம்பி வந்து இவங்க வந்து அமைதியாக வந்து இருந்துடுறாங்க. கடைசியில் பார்த்தா அது எல்லாமே சேர்ந்து தான் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பாதகமாக வந்து அமைஞ்சிருது. ஒருத்தவங்களை அறியாமையை பயன்படுத்தி ஒரு தப்பை வந்து இல்லாமல் பண்ண முடியுங்கிறத வந்து இந்த கேஸ் வந்து அழகாக விட்ட வெளிச்சமாக வந்து வந்துடுது. சம்பவம் நடக்கும்போது கிருபானந்தத்தின் வயது 17 என்பதால் சிறார் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார். வழக்கு திண்டுக்கல் மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக தீர்ப்பு வரும் என எதிர்பார்த்த நிலையில் எந்த சாட்சியமும் ஆதாரங்களும் குற்றத்தை நிரூபிக்கும் வகையில் போதுமான அளவு இல்லை என கிருபானந்தத்தை நீதிமன்றம் விடுதலை செய்திருக்கிறது. நீங்கள் வந்து பிள்ளை உயிரோட பார்த்தியான்னு கேட்குறாங்க. நான் காலைல போகும்போது பார்த்துட்டு போனேன், அதுக்கப்புறம் எப்போ பார்த்தேன், என் பிள்ளை போனமாக இருக்கும் தான் பார்த்தேன் அப்படின்றோம். நடந்ததை சொல்கிறோம், நமக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்கிறோம். இல்லை இது வந்து செல்லாதுன்ற மாதிரி சொன்னால் அது என்ன சார் பண்ண முடியும்? சினிமா படத்தோட மோசமாக போச்சுங்க சார் என் பிள்ளையோட வாழ்க்கை. நீதிபதி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சம்பவத்தை வந்து நேரில் யாருமே பார்க்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லா சாட்சிகளையும் வந்து நிராகரிச்சிடுறாங்க. இந்த மாதிரி சம்பவத்தை வந்து எந்த ஒரு குற்றவாளியுமே வந்து 4 பேர் தெரிகிற மாதிரி வந்து பண்ண மாட்டாங்க. இந்த சம்பவங்களுக்கு ஃபுல்லாக பாதிக்கப்பட்டவங்களும் குற்றவாளிகளும் தான் சாட்சி, வேறு யாருமே வந்து இருக்க மாட்டாங்க. இந்த வழக்கில் திண்டுக்கல் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கும் வழக்கறிஞர்கள் யாரும் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு ஆதரவாக ஆஜராகவில்லை. வெளியிலிருந்து வழக்கறிஞரை வைத்து வாதாடி இருக்கிறார்கள். ஆனால் ஒரு சில காவல்துறை அதிகாரிகளின் தலையீடு மூலம் குற்றவாளிகள் காப்பாற்றப்பட்டதாக சொல்கிறார்கள் பாதிக்கப்பட்டவர்கள். கவிதா கொலை வழக்கு அதில் ஓர் உதாரணம். கவிதாவுக்கு நேர்ந்த கொடுமை போல் இன்னும் பல இடங்களில் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது.
குழந்தைகள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிராக பாலியல் குற்றங்கள் நடைபெறும் போது மக்கள் கடுமையாக கோபம் கொள்கிறார்கள். குற்றவாளிகளின் தலையை வெட்ட வேண்டும், கல்லால் அடித்துக் கொல்ல வேண்டும் என்றெல்லாம் பேசுகிறார்கள். மக்கள் இப்படி பேசுவதற்கு காரணம் ஒன்று தாமதிக்கப்பட்ட நீதி, இன்னொன்று குற்றவாளிகளுக்கு சாதகமாக செயல்படும் அரசு இயந்திரங்கள். இதுபோன்ற கொடிய குற்றங்கள் நடைபெறும்போது அரசானது தனது கடமையிலிருந்து விலகிவிடுவதால் மக்கள் சட்டவிரோத செயல்பாடுகளை ஆதரிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். இதையெல்லாம் தடுக்க வேண்டுமானால் வெறும் சட்டங்கள் மட்டுமே போதாது, அதை காக்கும் அரசும் தகுதியானதாக இருக்க வேண்டும். இல்லையேல் ஒரு கவிதாவை மட்டுமல்ல, இன்னும் பல கவிதாக்களை இழந்து கொண்டுதான் இருப்போம்.